மெகா மார்ட்னு ஒரு கட்டடம் இருக்கு டி நகர்ல. அபகரிப்பதற்காக இதே சவுக் சங்கர், அரவிந்த் ஆக்ஷன், சாதிக் 3 பேரும் ஒரு போலியான ஒரு மலையாளி இன்னொரு மலையாளிக்கு எழுதி கொடுக்கிறார். இரண்டாவது மலையாளியிடம் இருந்து இந்த அரவிந்த் ஆக்ஷன், சாதிக்கு, சவுக் 3 பேரும் தான் அந்த கட்டட உரிமையாளர். அடிமாட்டு விலைக்கு வாங்கி கோடிக்கணக்கு விற்கிறது. சாதிக்கு நான் அப்ரூவரா மாறிடுவேன், நான் உங்களை எல்லாம் காட்டி கொடுத்துன்னு சொன்ன பிறகு சாதிக்கு 25 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து இதை எங்களை காட்டி கொடுத்துடாத, சவுக்கு பேரையும் அரவிந்த் ஆக்ஷன் பேரையும் சொல்லாதுன்னு இந்த வழக்கு நிலுவையில் அப்படியே இருக்கு. இதுக்கு நன்றி கடனா சத்யா டிவியில பிரதீப்ப பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுத்த பிறகு அது ஒளிபரப்பான பிறகு மிரட்டப்படுகிறார். மிரட்டப்பட்ட பிறகு அந்த காணொலியை காணும். இவரு 2 தொலைக்காட்சிகளை கட்டுப்படுத்துறார். ஒன்னு சத்யா டிவி, 2வது இத்தனை கோடி ரூபாய் சொத்து சேர்ந்ததுக்கு பின்னணியில் யார் இருக்கான்னு மாநில அரசு துருவ ஆரம்பிச்ச பிறகு இந்த வழக்கு போக்கே மாறும். ஏன்னா சவுக்கு பின்னாடி அண்ணாமலை வந்துருவாரோ, சவுக்கு பற்றிய எல்லா ஆவணங்களையும், குண்டாஸ் ஆவணங்களையும் நீங்க டெல்லியில கேட்கறாங்கன்னு தெரிஞ்ச உடனே தலைவலி ஆரம்பிச்சிருச்சு. டெல்லி சவுக்குக்கு ஆதரவு தெரிவிக்குது. இந்த சிக்கல் வந்த உடனேயும் உயர் போலீஸ் அதிகாரியான அருண் என்ன பண்ணிட்டாரு, நான் கொஞ்ச நாள் ஜெர்மனில் இருந்துட்டு வரேன், அவர் கிளம்பி போயிட்டாரு. ஆரம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டாஸ் தொடர்பான வழக்கு இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருந்தது சார். GR சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் இதில் வந்திருந்தது. 2 நீதிபதிகள் மாறுபட்ட கருத்து சொன்னதுனால 3வது நீதிபதிக்கு இது மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு எந்த திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? அதிகாரமிக்க நபர்கள் என்னிடம் பேசியதால் நான் இந்த விசாரணையை சீக்கிரமாக எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி சார் பார்க்குறீங்க இந்த வழக்கு? இவர் மிக சாதாரண ஒரு கிளார்க். இந்த கிளார்க்குக்கு 200 கோடி ரூபாயும் இவ்வளோ பெரிய அதிகாரமும் எங்கிருந்து வருதுன்னா பத்திரிக்கையாளருங்கிற அடையாளத்திலிருந்து தான் வருது. நீங்கள் 100 கோடி ரூபா எந்த தொழிலும் சம்பாதிக்க முடியாது ஒரு கிளார்க்கு. 200 கோடி ரூபா எந்த கட்டுமான நிறுவனங்களை வச்சுருந்தாலும் சம்பாதிக்க முடியாது. கட்டுமான நிறுவனங்களுக்கு நிறைய முதலீடு வேணும். அப்போ எதுவுமே இல்லாமல் வாயை வைத்து கொண்டு 200 கோடி ரூபாயோ அடுத்தவருடைய மனைவி, நீங்கள் 3 பேரை அவர் விவாகரத்து வாங்காமையே கூட வச்சுருக்கார். இதெல்லாம் பெரிய வழக்கு, இது மனிதாபிமான வழக்கு இதெல்லாமே. அப்போது இத்தனை பெரிய கிரிமினல் குற்றவாளி என்பது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அப்போது காவல்துறையில் பணியாற்றுகிற பெண்கள் கொடுத்த வழக்கு ஒரு 7 வழக்கு. அப்போது 7, 3, 10, 12 வழக்குகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. இதுக்கு நடுவில் இவர் 2 தொலைக்காட்சிகளை கட்டுப்படுத்துகிறார். ஒன்று சத்யா டிவி, 2வது நியூஸ் 7 டிவி. மெகா மார்ட்னு ஒரு கட்டடம் இருக்குது டி நகரில். இதை அபகரிப்பதற்காக இதே சவுக் சங்கர், அரவிந்த் ஆக்ஷன், சாதிக் 3 பேரும் ஒரு போலியான ஒரு மலையாளி இன்னொரு மலையாளிக்கு எழுதி கொடுக்குறார். அந்த 2வது மலையாளியிடமிருந்து போலியாக ஒரு டாக்குமெண்ட்டை தயார் செய்து போலியாக நீதிமன்ற ஆணையம் வாங்கி இரவோடு இரவாக தரமட்டமாக்கப்படுது. எங்கே இந்த தைரியம் வந்ததுன்னா தன்னை ஒரு ஊடகவியலாளர் அரவிந்த் ஆக்ஷன், சாதிக்கு, சவுக் வேறு யாருமே இல்லை, தரமட்டம். அந்த கட்டடம் மெகா மார்ட்டுக்கு தரமட்டம். இந்த வழக்கு இப்போ நிலுவையில் இருக்குது. சத்யா இப்போ பாதிக்கப்பட்டவனுக்கு டி நகர் முன்னாள் MLA சத்யா ஆதரவாக இருக்கார். பல வகையில் பல கிரிமினல் வேலைகள், அதாவது ரியல் எஸ்டேட் கட்டடம் காலி பண்ணுறது, இதை ஊடகவியலாளருடைய வேலை தான். அதாவது வெளியே பேசும்போது டி நகர் சத்யா செய்த தவறுகளை மட்டும் பேச வேண்டியது. ஆனால் திரைமறைவில் இவர்களுக்கும் டி நகர் சத்யாவுக்கும் ஒரு மோதல் இருக்குது. ஆமாம். அப்போது இந்த அரவிந்த் ஆக்ஷன், சாதிக்கு, சவுக் 3 பேரும் தான் அந்த கட்டட உரிமையாளர்கள். அடிமாட்டு விலைக்கு வாங்கி கோடிக்கணக்கு விற்கிறது. அப்போது கட்டடத்தை தரமட்டம் பண்ணிய பிறகு அந்த கட்டடம் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வருது. கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு டி நகர் சத்யா ஒரு கும்பலை கூட்டிகிட்டு போய் அவர் பொசிஷன் எடுக்கிறார். அவர் அதிமுக ஆட்சியில். அப்போது இதை சாதிக்கு நான் அப்ரூவராக மாறிடுவேன்,
நான் உங்களையெல்லாம் காட்டி கொடுத்துன்னு சொன்ன பிறகு சாதிக்கு 25 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து இதை எங்களை காட்டி கொடுத்துடாத, சவுக்கு பேரையும் அரவிந்த் ஆக்ஷன் பேரையும் சொல்லாதேன்னு இந்த வழக்கு நிலுவையில் அப்படியே இருக்குது. இதுக்கு நன்றி கடனா சத்யா டிவியில் பிரதீப்பை பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுத்த பிறகு அது ஒளிபரப்பான பிறகு மிரட்டப்படுகிறார். சிறையிலிருந்து சத்யா டிவி மிரட்டப்படுகிறது. மிரட்டப்பட்ட பிறகு அந்த காணொலியை காணோம். அந்த காணொலி காணானா ஏதோ காரணம் இருக்கணும்ல. அப்போது சவுக்கு தரப்பில் யாராவது மிரட்டப்பட்டாங்களா, இல்லை சவுக்குடைய 3வது மனைவியால் மிரட்டப்பட்டாங்களா? அவர் நண்பர் அங்கே இருக்காரு சார், அரவிந்த் ஆக்ஷன். அவரை அந்த நிறுவனத்தை மிரட்டி அது தூக்கிட்டாங்க. அப்படின்னா சிறைக்குள் இருக்கும்போது அவருக்கு எவ்வளோ பெரிய நெட்வொர்க் இருக்குன்னு பாருங்க. இப்போ அந்த இன்டர்வியூலேருந்தே ஒரு வழக்கு போடுறாங்க. பிரதீப் வந்து கள்ளக்குறிச்சி மாணவி விவகாரத்தில் சவுக்கு காசு வாங்கினாருன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு அந்த இன்டர்வியூவில். அதுக்கப்புறமா கள்ளக்குறிச்சி மாணவனுடைய அம்மா வந்து பிரதீப் பேசின விஷயத்தை வச்சு சவுக்கு மேலே ஒரு வழக்கு போடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த இன்டர்வியூ வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் அதோட பிரைவேட்டில் போட்டாங்க, தூக்கிட்டாங்க. அப்படி அந்த நிர்வாகத்தை மிரட்டியது யார்? ஒன்று சவுக்கு தரப்பில் யாராவது ஒரு ஆள் மிரட்டி அந்த நிறுவனத்தையே மிரட்டுகிற அளவுக்கு. சத்யன் டிவி ஆட்சி மசாலா பல கோடிக்கணக்கான ரூபா உள்ள பெரிய நிறுவனம், அதையே சிறைக்குள்ளேருந்து ஆப்ரேட் பண்ணுறாருன்னா அவரை குண்டாசில் போடலாமா, இல்லை என்எஸ்ஏயில் போடலாமா, தட்டா பொட்டா இப்பெல்லாம் இல்லை, அது இதில் போடலாமா? ஒன்று. சவுக்கு சங்கருக்காக வேலை செய்யக்கூடிய பல பேர் இன்னும் அதிகாரத்தில் இருக்காங்கன்னு எடுத்துக்க வேண்டியதான். அதே போல் நியூஸ் 7 இப்போ ப்ரெஸ் கிளப்பு பாரதி தமிழன் தான் அந்த நியூஸ் 7 நடத்துகிறார். 6 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறார். இப்போ அங்கே இருக்கக்கூடிய எடிட்டர் தியாகச்செம்மல் அவர் மீது பல புகார். இவரே சவுக்கு எல்லாமே ஒரே நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்காங்க. என்னென்னா சிந்தனை பெருமாள்னு பழனிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு அருந்ததி இளைஞன் நியூஸ் 7 ரிப்போர்ட்டராக இருக்கான். அந்த இளைஞனை இவர் நியூஸ் 7க்கு வந்த பிறகு யார், தியாகச்செம்மல், அவனை அங்கேருந்து தூக்குறாரு. ஒரு ஊரில் ஒரு ஆள் தாண்டா ரிப்போர்ட்டராக இருக்கணும், நான் தாண்டா பெரிய ஆள். அவனை நீக்கிட்டு புதிய தலைமுறை, பாலிமர் எங்கேயுமே வேலை செய்ய விடாமல் அவனை எல்லா பக்கமே, அவன் பாவம் அந்த ஊர் பழனி ரிப்போர்ட்ரு, இவர் இங்கே எங்கே இருக்கார், சென்னையில் இருக்கார். எல்லா இடங்களையும் செல்வாக்கு உள்ளவர், சவுக்கோட நண்பர், பாரதி தமிழோட நண்பர். அப்போ அவனை வேலையை விட்டு எல்லா பக்கம் விரட்டி அவன் மன அழுத்தத்தில் இறந்தே போகிறான். இந்த நெட்வொர்க் எவ்வளோ பெரிய நெட்வொர்க் பாருங்கள். அப்போ பாரதி தமிழன் தான் சவுக்கனுடைய நெருங்கிய நண்பர். சவுக்கு உடைய எல்லா வேலைகளுமே ப்ரெஸ் கிளப்பில் இருந்து தான் ஆக்டிவேட் ஆகுது. ப்ரெஸ் கிளப்பில் இதுவரை 3 குண்டர்கள், குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டவர் 3 பேர் உருவாகியிருக்கான். ஒருவர் அன்பழகன், இன்னொருவர் கிஷோர் கே சாமி, 3வது சவுக்கு சங்கர், 4வது யாருன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக தியாகச்செம்மலாக தான் இருக்கும். ஏன்னா இவர்களுக்கு நீங்கள் அடுத்தவன் மனைவி தான் இவர்களுடைய இலக்கு. இப்போ சவுக்கு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் அவங்க அம்மா ஆள்கொணர்வு மனு போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஆள்கொணர்வு மனுவில் நம்ம நீதியரசர்களுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகக்கூடாது, வேண்டாம். ஏன்னா இந்த மக்களுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான். இப்போ இந்த நீதிமன்ற வழக்கு நியாயமாக அவங்க அம்மா என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, என்னுடைய மகனை தேனிக்கு, மதுரைக்கு, திருச்சிக்கு, தஞ்சாவூருக்குன்னு வேன்லையே அலக்கழிக்கிறாங்க. இது அவனுடைய உடலுக்கு ஒத்துக்காது, அவனுக்கு சுகர் பேஷண்ட்டு, அவனுக்கு அதிகமான அலைச்சல், அவனுக்கு உடல் உபாதையை தருதுன்னு அந்த அம்மா நீதிமன்றத்துக்கு கேட்டிருக்காங்க. நீதியரசர்கள் ரைட்டு புழலில் வச்சுக்கப்பா, ஒரே எங்கே போனோமோ பக்கத்தில் புழல்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு, ஏன்னா பெரிய டிமாண்டே அதுதான், புழலில் வச்சுங்க, எங்கே வேணால் கூட்டிகிட்டு போய்ட்டு திரும்பி புழல் அடைச்சிருங்க. இது நீதியரசர்கள் இந்த வழக்குக்குள்ளேயே வழக்காக அதை அவங்க
உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. ஒரு தாயினுடைய கோரிக்கையை ஏற்றிருக்காங்க, அதை தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த வழக்கில் நீங்கள் இப்போ ராமன் அவர் வந்து அவங்க அப்பா பேர் விபி ராம, மக பிஎஸ் ராம. இவர் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வக்கீல். கிரிமினலில் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணலைன்னு ஹைகோர்ட் வட்டாரங்களில் சொல்கிறாங்க. இந்த வழக்கு அவசரமாக நீங்கள் குண்டாஸ் வழக்கு நிறைய வழக்கு நிலுவையில் இருக்குது. நிலுவையில் இருக்கும்போதே இதை எடுத்து அவசர வழக்காக விசாரிக்கிறாங்க. இதை நீங்கள் அட்வொகேட் ஜெனரல் தடுத்து நிறுத்தியிருக்கலாம். அட்வொகேட் ஜெனரல் போதிய அழுத்தம் கொடுக்கல, ஆர்வம் காட்டலைன்னு ஹைகோர்ட் வட்டாரத்தில் இந்த செய்தி பேசப்படுது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அதிமுக ஆதரவு வழக்கறிஞர்கள் தான். நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜான் சத்தியன், அவர் அதிமுக வழக்கறிஞர், சீனியர் கவுன்சில். அவரை அதிமுக தான் வச்சுருக்கு. இப்போ இந்த வழக்கில் இவ்வளவு வேகம் எடுப்பதற்கு முன்பு இன்னொரு விஷயம் நடக்குது. என்னென்னா, திமுக தரப்பு இந்த 200 கோடி ரூபாய் இப்போ சவுக்கனுடைய சொத்து மதிப்பு, இந்த சொத்து மதிப்பு கண்டிப்பாக அதிமுக காலத்தில் சம்பாதிக்கலை. ஏன்னா பத்திரப்பதிவுலாம் பார்க்குறாங்க. திமுக காலத்தில் இந்த 3 வருஷத்தில் இவருக்கு பல கோடி ரூபாய் வந்திருக்கு. கண்டிப்பாக திமுகவை சார்ந்தவர்களிடம் மிரட்டி பணம் வாங்கியிருக்க முடியாது. ஏன்னா திமுகவை சார்ந்தவனுக்கு பூரா திமுக நேரம் எங்கே போயிடுவான், அந்த தொழிலதிபர்கள் பூரா உதயநிதிட்டு போயிடுவாங்க, முதலமைச்சர் போயிடுவாங்க, இல்லைன்னா யார்கிட்ட போயிடுவாங்க கேட்டிங்கன்னா சபரிசன்ட்ட போயிடுவாங்க. அப்போது திமுக ஆட்களும் பயந்துட்டு சவுக்கு 200 கோடி ரூபா கப்பம் கொடுத்துருக்க முடியாது. அப்போ யார் கப்பம் கொடுத்துருப்பானா, இவர்கள் இந்த தொழிலதிபர்கள் பூரா மத்தியில் ஆளுங்கட்சியான பிஜேபி இடி ஐடி அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் பயப்படுவான். அப்போ இவர்களுக்கு பிஜேபியில் ஒரு ஆளும் இவருக்கு மத்தியஸ்தம் பண்ணியிருக்கணும். அது யார்? அண்ணாமலையா? அண்ணாமலை இப்போ இந்த இத்தனை கோடி ரூபாய் சொத்து சேர்ந்ததுக்கு பின்னணியில் யார் இருக்கான்னு மாநில அரசு துருவ ஆரம்பித்த பிறகு இந்த வழக்கு போக்கே மாறுது. ஏன்னா சவுக்குக்கு பின்னாடி அண்ணாமலை வந்துடுவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் பிஜேபி தரப்பில் இருக்குது. நீங்கள் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, ஏடிஜிபி அருண்குமார் குடும்பத்தோடு வெளிநாட்டுக்கு போயிட்டார். கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது. இப்போ வந்து தேர்தல் கமிஷன் தான் இப்போ அதிகாரம் வச்சுருக்கு, அரசு இல்லை. தேர்தல் முடிந்து புது அரசு பொறுப்பேற்று கொண்ட பிறகு தான் தேர்தல் கமிஷனுக்கு பவர்லாம் போய். அதனால் எந்த உயர் அதிகாரியும் தேர்தல் கமிஷன் அனுமதி வாங்க வெளிநாடு போகக்கூடாது. ஆனால் அருண் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மன உளைச்சலில் நீங்கள் சவுக்கு பற்றிய எல்லா ஆவணங்களையும், குண்டாஸ் ஆவணங்களையும் நீங்கள் டெல்லியில் கேட்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனேமே தலைவலி ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு பெரிய தலைவலி, டெல்லி சவுக்குக்கு ஆதரவு தெரிவிக்குது. இந்த சிக்கல் வந்த உடனேயும் உயர் போலீஸ் அதிகாரியான அருண் என்ன பண்ணுறாரு, குடும்பத்தோடு தப்பிச்சு வெளிநாடு போயிட்டார். அப்போது இதுக்கு இப்போ சவுக்கை இப்போ யார் தூக்குறாங்க? பிஜேபி தூக்குது. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து சவுக்கு சங்கரை பாஜக கைவிட்டது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம் சார். மீண்டும் இவங்க என்ட்ரி கொடுக்க என்ன சார் காரணம்? என்ன காரணம்? திமுகவை வெளுப்பதற்கு இப்போ ஆள் இன்னொரு மாரிதாஸ் எடுபடலை. மாரிதாஸை இதே மாதிரி காப்பாற்றுறாங்க. அவரே அண்ணாமலையை திட்டி வீடியோ பண்ணிருக்காரு. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் மாரிதாஸை உள்ளே விடலை, ஆனால் சவுக்கை சேர்த்துக்கிறார். இப்போ அவருக்கு அண்ணாமலைக்கு என்ன வருத்தம்னா, ஏடிஎம்கே பிஜேபி உடைந்த பிறகு சவுக்கு தங்கூட இருப்பார்னு எதிர்பார்த்தார். யார்? அண்ணாமலை. ஆனால் சவுக்கு என்ன பண்ணிட்டார், அவருக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சொத்தெல்லாம் வாங்கிட்டு நம்பர் 3க்கு சொத்தை எழுதி வச்சுட்டு அவருக்கு அல்வா கொடுத்துட்டு கிளம்பி ஏடிஎம்கே பக்கம் சேர்ட்டார், வேலுமணி பக்கம் வந்து சேர்ட்டார். இது அண்ணாமலைக்கு ரொம்ப வருத்தம். இப்போ எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையை அண்டி பல யூடியூபர்கள் பல கோடிகள் வீடு கட்டிட்டான். பல யூடியூபர்கள் பல கோடிகளுக்கு வீடு கட்டிட்டு எனக்கு தெரியும். அப்போ அண்ணாமலை உண்மையாகவே அண்ணாமலையார் மாதிரியே இருக்காரு. தன் கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் கோடிகள் வீடு கட்டி கொடுக்குறாருன்னா அது சாமானிய விஷயம் இல்லையே. உண்மையாகவே அண்ணாமலை ஒரு அண்ணாமலையார் மாதிரி தான் எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார். வருகிற பணத்தை, கள்ளப்பணத்தை என்ன பண்ணுறாரு, எல்லாம் வீடு கட்டுங்கடா, கோடிக்கணக்காக வீடு கட்டுங்கடா. யாரை? யூடியூபர்களை. அப்போது
அண்ணாமலைக்கு வருத்தம் என்னன்னா, இவ்வளவு வீடு கட்ட கொடுத்து இவ்வளவு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து என்கிட்ட இல்லையேங்கிறதான். இப்போ சவுக்குக்கு திமுக மீது வந்த வன்மம் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சவுக்கு மேலே வரல. சரி, இனியாவது சவுக்கு திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம். தலையாரி சொல்வான், பழைய தலையாரி வேலை விட்டு போனவன் பழைய கணக்கெல்லாம் தேடுவானான், ஏதாவது மிச்சம் மிஸ் ஆகிருக்கும் வசூல் பண்ணிக்கலான்னு. அதே போல் சவுக்குக்கும் அண்ணாமலைக்கும் நெருங்கிய நட்பு. அதாவது சவுக்குக்கு வந்து ஒரு பயத்தை காட்டியிருக்காங்க, இல்லைன்னா உன்னால இதுதான், இப்பயாவது வந்து எங்கள் கூட்டத்தை கூட சேர்ந்துக்கோ, அப்படி தான். அது சவுக்கு உள்ளே போன பிறகு நம்பர் 3 என்ன பண்ணுறாங்க, நேராக போய் நம்ம அண்ணன் திருமாவளவன்கிட்ட போய் நீ வேறு வழி, ஏன்னா எல்லாருக்கும் போக்கிடம் அதுதான். ஏன் நீங்கள் எல்லாருடைய போக்கிடமும் அங்கே தான். பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்படாதவன் நல்லவன் கெட்டவன் எல்லாம் அண்ணன் காப்பாற்றினேன் அங்கே தான் போய் சேர்ற இடம். ஒரு காலத்தில் ராமதாஸ் இருந்தார், போலீஸுக்கு பயந்து நாங்கள் திராவிட கழகம், ஜிகாத் கமிட்டி, பழனி பாபா கட்சி எல்லாம் போய் சேர்ற இடம் இது பாமக தான். இப்போ சிறுத்தை தான் போய் எங்களை எப்படியா காப்பாற்றுங்கன்னு. அவர் கொஞ்சம் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. உடனே வசந்தா கந்தசாமி அந்த அம்மா ஒரு பேராசிரியர், ஒரு தலித் பேராசிரியர், ஐஐடியில் அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி வெளியே போட்டாங்க. அந்த அம்மா ஒரு போராளி. இப்போ இந்த பத்திரிகை பெண் போராளிகள் பூரா அந்த அம்மாட்ட போய் எப்படியா காப்பாற்றுங்க, அந்த அம்மாவும் போய் எப்படியாவது காப்பாற்றுக்குனாங்க. ஆனால் இது ஒன்றும் நடக்கலை. நான் உங்களுக்கு உதவ தயாராக இல்லைன்னு பார்த்தாங்க. நேராக சண்டைக்காரன் காலில் விழுவது, சாட்சிக்காரன் காலில் விழுவதா, 2 கதையும் பார்த்து நேராக சண்டைக்காரன் காலிலே விழுந்தாச்சு. அண்ணாமலைகிட்டே போய் அண்ணாமலை யாரே நீங்கள் தான் காப்பாற்றணும், சொத்து 200 கோடி ரூபா இருக்குது, புருஷனையும் காப்பாற்றணும்னு சொன்ன பிறகு சரி வாங்க நான் காப்பாற்றுறேன். உடனே டெல்லிக்கு ஃபோனை போட்டு உள்துறையிலேருந்து இந்த ஃபைலை பூரா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கமிஷனர்கிட்ட. அப்போவே அருண் பார்த்தாரு, இது வேறு மாதிரி போகுது, நான் நிம்மதியாக ஜெர்மனிலையாவது போய் குழந்தை குட்டியோட மறந்து இந்த சூது பாது அயக்குத்தனை முடிச்சாத்தனை முள்ள மாதிரி தனத்தெல்லாம் மறந்து நான் கொஞ்ச நாள் ஜெர்மனில் இருந்துட்டு வரேன். அவர் கிளம்பி போயிட்டார். போன பிறகு தான் இப்போ சவுக்கை பொறுத்த வரைக்கும், சவுக்குடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. எப்படி நம்பிக்கை வந்திருக்குன்னா, நம்மளை எப்படியும் பிஜேபி கை விடாது கருப்பு. பிஜேபி நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும். நம்ம இனிமேல் பிஜேபியில் இணைந்து கொள்ள சொன்னாலும் இணைஞ்சிக்கலாம், ஏன்னா அதுதான் பாதுகாப்பு. சவுக்குடைய இன்றைய நிலை என்னென்னா, திமுக மன்னிக்காது, அதிமுகட்ட அதிகாரம் இல்லை. ஆனால் அதிமுக வழக்கறிஞர்களை ஓடி ஓடி எல்லா வேலையும் பார்க்குறாங்க. லிஸ்ட்டில் கொண்டு வரதெல்லாம் அவங்க தான், மூத்த வழக்கறிஞர்கள் தான் கொண்டு வராங்க. அதிமுகனுடைய மூத்த வழக்கறிஞரான ஜான் சத்தியன் அவர் தான் இப்போ சவுக்குக்காக ஆஜராகிறாரு. ஏன் வேலுமணி சொல்லி, ஏன்னா வேலுமணியுடைய நட்பு சவுக்குக்கு பிஜேபியில் இருந்தாலும் வேலுமணிக்கு உதவுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, மணல் ராமச்சந்திரன்கிட்ட இருந்து பாதி மணல் கான்ட்ராக்டை அதிமுகவனை வேலுமணிக்கு கொடுக்க சொல்லி ப்ரெஷர் கொடுக்குற அளவுக்கு நட்பு, கோடிகள் தான் நட்பு. அப்போது வேலுமணி தான் இந்த எல்லா பின்னணியிலிருந்து வழக்கறிஞர் உதவி பூரா, அதிகார உதவியை அண்ணாமலை. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, அண்ணாமலையும் வேலுமணியும் நகமும் சதையுமாக. ஏன்னா கோயம்புத்தூரில் கணபதி ராஜகுமார் கொங்கு வேளாளர் சமம் கவுண்டரு, திமுக வேட்பாளர், அண்ணாமலை கவுண்டரு. அண்ணாமலைக்கு ஓட்டு கிடைக்கணும், அண்ணாமலை ஜெயிக்கணுங்கிறதுக்காக அதிமுக வேட்பாளராக ஒரு நாயுடு சமூகத்தை போட்டு அண்ணாமலைக்கு நேரடியாக மறைமுகமாக உதவி செய்தவர் வேலுமணி. இப்போ நகமும் சதையும் சேர்ந்து விரலை காப்பாற்றுது. அதிமுக, திமுக, பிஜேபி எல்லா கட்சிக்குமான கொங்கு வேளாளர் கூட்டமைப்பு ஃபைனான்ஸ் அவர் தான். வேலுமணி சொல்லி அண்ணாமலை டெல்லியில் பேசி பல இடங்களில் பேசி சவுக்கை விடுதலை செய்வதற்கான வேலைகள் மும்முரமாக நடக்கிறது. இதுதான் சவுக்குடைய செல்வாக்கு. அப்போ சவுக்கு வெளியே வந்தார்னா கண்டிப்பாக அதிமுக சேர மாட்டார். ஏன்னா 3 முறை எடப்பாடி சந்திக்க முயற்சி செய்து, தம்பி நான் பின்னாடி பார்க்குறேன், நம்ம கிரிமினல் தம்பி நான் என்னதான் பண்ணிட்டு போயிடுவான் பயந்து அவர் பார்க்கவே இல்லை. அப்போ எடப்பாடி சரியாக இருக்கார். ஒரு முறை பார்த்துருந்தா கூட எடப்பாடி சரியா இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். எடப்பாடி தெளிவாக இருக்கார். ஏன்னா அவர் பல சசிகலாக்களை, பல ஓபிஎஸ்களை, பல அண்ணாமலைகளை, பல அமித்ஷாக்களை பார்த்தவர். யார்? நம்ம வெள்ளமண்டி எடப்பாடி.
வெள்ளமணி நடராசன் மாதிரி வெள்ளை வியாபாரம் பண்ணுவார். ஏன்னா வியாபாரியாக இருந்து வர்றவன் நீங்கள் எப்பவுமே ஒரு லாப நட்ட கணக்கு வியாபார கணக்கு போடக்கூடிய அறிவாளியாக இருப்பாங்க. இதுதான் இப்போ இவருக்கு அதிமுகவில் ஒரே சோர்ஸு வேலுமணி, பிஜேபியில் ஒரே சோர்ஸு அண்ணாமலை. 2 பேருடைய தயவு தான் இப்போ நீதிமன்றத்திலையும் டெல்லியிலையும் இவரை காப்பாற்றுவதற்கு முழு மூச்சாக நடக்கிறது. இது கண்டிப்பாக அவரை பிஜேபியில் சேர்த்துக்கொள்வது, அவர் பிஜேபி அடையாளத்தோடு இனிமே இன்னொரு மாரிதாசாக வேலுமணிக்கு பின்னணியிலிருந்து அண்ணாமலைக்கு முன்னணியிலிருந்து உதவக்கூடிய ஒரு நபராக சவுக்கு சங்கர் இனிமேல் மாறி போய் விடுவார். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்றத. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு நினைக்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.